மா பசிக்குமா இல்லையா? என்ன ஸ்பெஷல்மா? ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா பசிக்குதுமா சேனல். இன்னைக்கு வந்து மா பசிக்குதுமா சேனல் என்ன பார்க்க போறோம்? ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் தாங்க ரெடி பண்ண போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்னை வந்து எல்லாமே வந்து கத்தியில் எடுக்காம ஒரு லேயர் மட்டும் கத்தி எடுத்தீங்கன்னா மற்ற லேயர் எல்லாமே இது மாதிரி கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கையில் வந்துடும். எல்லாமே முழுசாக இருக்கும். எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அரிசி வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு ஊற போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஊற போட்டுக்கலாம். இது 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சுருங்க. அடுத்து குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிராம்பு வந்து ஒரு 5லேருந்து 6 கிராம்பு, பட்டை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, சோம்பு, ஏலக்காய் வந்து 4 ஏலக்காய், முந்திரி ஒரு 6லேருந்து 7 முந்திரி. இது ஆப்ஷனல் தான், பட் புலாவ்ன்றதுனால வந்து இந்த டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம். எல்லாமே நல்லா கிளறிட்டு 2லேருந்து 3 வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து 5 பச்சை மிளகாய். இது காரமே வந்து பச்சை மிளகா தான், ஸோ கரெக்டாக காரம் போட்டுக்கோங்க. வேறு எந்த காரமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லாம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி 1 தக்காளி, அந்த 1.5 கப்புமே 1 தக்காளி போதும். அடுத்து ஸ்வீட் கார்ன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு அடுத்து இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. அடுத்து 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தேங்காய் பால். இதில் வந்து 2 கப் வந்து தேங்காய் பாலாகவும் 1 கப் வந்து நார்மல் வெறும் தண்ணியாகவும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. உப்பு லைட்டாக கரைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அரிசிலாம் போட்டு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிச்சதும் இதில் வந்து நம்ம ஊற வச்ச அரிசி இதில் சேர்த்துக்கோங்க. அரிசி போட்டதும் ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு குக்கர் மூடி வைத்து மூடிடுங்க. விசில்லாம் எதுவும் போட வேண்டாம். ஃப்ளேம் மட்டும் லோ ஃப்ளேமே இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா இது மாதிரி அரிசி வந்து நல்லா பூ போல் வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அடி எதுவுமே பிடிக்காது. நீங்கள் கரெக்டாக தண்ணி சேர்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும், அடியும் பிடிக்காது. பாருங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் கார்ன் புலாவ் வந்து ரெடி. ஒரு நாள் கிட்ஸுக்கு வந்து லஞ்சுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வந்து காலியாக தான் வரும். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணிட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது இருக்கும். பாய். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.